ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியா எல்லார்ட்டையும் விஷயத்த சொல்லிடுறாங்க. கோபி திட்டுறாரு, உன்னை யார் இங்கே கூப்பிட்டது, உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்குலாம் டைம் வேஸ்ட் ஆகுது, அவங்களுக்கும் வேலை இருக்குல்ல, நீங்கள் சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை திட்டுறதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இனியா கேட்குறாங்க, உண்மையா டாடின்னு. அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்காக தான் நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட கேட்டிங்களா, தம்பி தங்கச்சி இருந்தால் உனக்கு பிடிக்குமான்னு, போங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. செலியன்கிட்ட கேட்குறாரு. செலியனும் அதான் அன்றைக்கி நீங்கள் இதை தான் சொன்னீங்களா கதையாக என்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் கோபியோட அம்மா கோபியை திட்டுறாங்க. நான் சொல்கிறத நீ என்றைக்கு தான் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க அவங்களும். செலியன் ஜெனியை சமாதானப்படுத்த வர்றாரு. அப்போ ஜெனி உனக்கும் மாலினிக்கும் குழந்தை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாலினி எது கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. உடனே செலியன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நீ பயப்படாத அப்படிலாம் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இனியா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத ரச்சலா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் எழில் மேலே இருக்கார். செலியனும் எழிலும் அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பேசுகிறாங்க. அப்பாவை நாளைக்கு எப்படியாவது வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. செலியனும் ஆமாம் அப்பாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.